நம்புவோரின் அதிகாரமும் ஆசீரும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்புவோரின் அதிகாரமும் ஆசீரும். கடவுளை நம்புவோருடைய அதிகாரம் என்ன, ஆசீர் என்ன பார்க்கிறோம். அவர்கள் நற்செய்தியை பறைசாற்றுவார்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறபடினாலே மீட்பு அவர்கள் சொந்தமாகிறது. நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறார்கள். அதே வேளையில் பிரியமானவர்களே, எவ்விதமான அதிகாரத்தை பெறுகிறார்கள் நம்பிக்கை கொள்வோர்கள்? அவர்கள் ஆண்டவரின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தன் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலவற்ற மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். பேய்களை ஓட்ட, நோய்களை நீக்க, கடவுளுடைய வார்த்தையை பறைசாற்ற அவர்கள் பிரியமான அதிகாரத்தை படுகிறார்கள். ஆசீர் என சொல்லப்படுகின்ற பொழுது பிரியமானவர்களே, மீட்பே அவர்களுக்கு ஆசீராய் மாறுகிறது. உன்னத விண்ணகமே அவர்களுக்கு சொந்தமாகிறது. ஏனென்றால் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு நரகத்துக்கு ஆளாகிறார்கள். நம்பிக்கை கொண்டவரோ விண்ணகத்துக்கு ஆளாகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, கடவுளை நம்புவோம், கடவுளை மட்டுமே நம்பி வாழ்வோம். அப்படி அதிகாரத்தை ஆசிரியப்பட்டு கடவுளுடைய திருநாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.